ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இங்க ரெண்டு வருஷம் கள்ளப்பட்டு எரிஞ்சு அவங்க கண்ணீர் போய் அடிக்கிறான். கள்ளப்பட்டு எரிஞ்சவனை கொண்டு உதைக்க சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு கண்ணீர் போய் அடிக்கிறாங்க. போலீஸ் பத்திரிகைக்காரங்க கவனிங்க, கண்ணீர் போய் அடிக்கிறாங்க, சுடுறாங்க. இப்ப வானத்தை பார்த்து சுடுவாங்க, பேங்களை பார்த்து சுட போறாங்க. பத்திரிகைக்காரங்க இதை ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். என்ன வேணாலும் சுடு, நான் செத்து போவேன் என் ஊர்ல. சும்மா யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. யாரு நாங்க கள்ளப்பட்டு எரிஞ்சவங்களை நாங்க அடிச்சு உடைச்சிருக்கிறோம். நீங்க கண்ணீர் போய் அடிக்கிறீங்க. இப்ப சுடுகிறீங்க. பின்னாடி வரா போகாத. பின்னாடி வா, தொடர்படி கேளு. பத்திரிகையாளர்களே, இதை நாட்டுக்கு சொல்ல வேண்டும். என்னை குறிபார்த்து கண்ணீர் போய் அடிக்க சொல்லித்தார். என் மீது 6 கண்ணீர் போய் என் மீது அடிக்கப்பட்டது. என்னை பார்த்து சுட சொல்லுகிறார். சுடு, நல்லா சுடு. நான் என் ஊரே சாக தமிழகத்துக்கு பிறந்தவனுக்கு இந்த எண்ணம் வராது. கை குளித்தவன் என் மேல 6 டியர்கள் சொன்னது. சத்தப்படாத. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் அசையல. மேல பார்த்து சுட்டாங்க, மேல பார்த்து சுட்டாங்க. நீ மேல பார்த்து அஞ்சு விடுற, நெஞ்ச பார்த்து சுடு. நான் ஓட மாட்டேன். அம்மா அவர்களின் போர்க்குணம் தான் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 95 அவருடைய உடன்பிறப்பு, அவருடைய உடன்பிறப்பு அண்ணன் வைகோ அவர்களும் மக்கள் போராடுகிறார்கள். இது அறவழி போராட்டம் தான். பாட்டில்களை உடைத்தால் அது வன்முறை போராட்டம் கிடையாது. பாட்டில்களை உடைத்தால் அது வன்முறை போராட்டம் இல்லை. பாட்டில்கள் என்பது நாட்டுக்கு கேடா. நடவடிக்கைக்காக மன்னிப்புக்கு திரும்ப பெறு, திரும்ப பெறு. காவல்துறையை திரும்ப பெறு. வெளியேற்று, வெளியேற்று. காவல்துறையை வெளியேற்று. கலிங்க பட்டியை விட்டு காவல்துறையை வெளியேற்று. நாங்க எங்களை கைது பண்ணா நடந்துதான் வருவோம்னு சொல்லிட்டு போறோம். கடை அகற்றணும் சொல்லி கிட்ட போன உடனே போலீஸுக்கு எங்களுக்கு தள்ளுமுள்ளி வந்தது. அவங்க வெட்டி சார்ஜ் பண்ணாங்க. நம்ம கிட்ட கம்பு கிடையாது. நம்ம பையங்க கையால வந்து எடுத்தாங்க. எனக்கு 2 அடி விழுந்தது. இதுக்கு மத்தியில என் மேல அடி விழுந்துச்சுன்னு கல்ல கொண்டு எரிஞ்சாங்க. முட்டா பையங்க கல்லு என் மேலே விழுமில்ல, 3 கல்லு என் மேல விழுந்தது. இந்த ரத்தம் வந்திருக்கு காலில். அப்ப
ஆகுதுன்னு ஏய் கள்ள வீசுறவன் 4 பேர் தான் அவனை பிடிறாங்கிற. இதுக்கு மத்தியில போலீஸ் பின்வாங்கி போயிருச்சு. நாம கடையை உடைச்சி ஆளுக்க பாட்டில் உடைச்சி போட்டாச்சு. இதன் பிறகு ஒரு பய கள்ள கொண்டு போலீஸை பார்த்து எரிஞ்சவனை பிடிச்சு உதான்னு உதைச்சா செத்து போயிடுவான்னு நினைச்சேன். எப்படா போலீஸ கள்ள கொண்டு எரிஞ்சு நாங்க உதைச்சு மரத்துல கட்டி வீரான்னு சொல்லிட்டு இருக்கிற கண்ணீர் பூ அடிக்கிறாங்க. டியர் கேஸ் யாரை பார்த்து அடிச்சாங்க? அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் அடையாளம் காட்டி அடிக்கிறாரு. என் மேலதான் 6 டியர் கேஸ் வந்தது. டிவி ரெக்கார்ட் ஆயிருக்கு. என் மேலதான் கள்ள கொண்டு எரிஞ்சவனை பிடிச்சு உதைச்சு அடி நாங்க அடிச்சோம். கள்ள கொண்டு எரிஞ்சவனை இதுக்கு பிறகு என்னைய பார்த்து கண்ணீர் போக 6 அடிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லித்தான் அடிச்சாங்க. நான் நேரா வேன் மேல நிக்கிறேன். என்னைய பார்த்தா கண்ணீர் போக அடிச்சாங்க. அதுக்கு பிறகு வானத்தை பார்த்து சுட்டாங்க. வானத்தை பார்த்து சுட்டுட்டு நான் சொன்னேன் நேரா என்ன பார்த்து சுடு, நெஞ்ச பார்த்து சுடுன்னு 10 ரவுண்டு மேல பார்த்து சுட்டாங்க. கண்ணீர் புகை என்னை குறிவாத்த 6 கண்ணீர் புகை கூட்டி என் மேல வந்து விடுற மாதிரி விழுந்துச்சு. எங்க பையங்க இந்த தடுக்குகளை வச்சு தடுத்தாங்க. இதுல என்ன நோக்கம்? கண்ணீர் புகை பிடிக்க நான் கள்ள கொண்டு எரிஞ்சவன நாங்க அடிச்சிருக்கிறோம். இந்த பக்கத்துல இருந்து ஒரு பையன் கள்ள கொண்டு எரிஞ்சவன உதவுதன்னு உதைச்சிருக்கிறோம். சரி அவளுக்கு மாட்டோம். நாங்க போக மாட்டோம். இன்னும் நிறைய போர்ஸ கொண்டு வந்து அடிச்சு தூக்கிட்டு போ. எதுக்கா கண்ணீர் புகை மேல அடிச்சாங்க? கலை ஏன் அடிச்சாங்க? ஏன் கண்ணீர் புகை அடிச்சாங்க? நீ இவ்வளவு ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ்ல பயந்து வந்துச்சியா நீ? அப்ப பின்னாடி போ. அப்ப இங்க இருந்து போ. எஸ்பி வந்திருக்காரு. சண்டை ரைட். என்னைய பார்த்து குடுவாங்க. என்னைய பார்த்து கண்ணீர் அடிப்பாங்க. இங்க வந்து என்ன போடுறீங்க நீ? சார் பிரச்சனை வேற. நீ எஸ்பி நான் யாரும் பயந்துட மாட்டாங்க. உன்னைய போற எத்தனை எஸ்பி நான் பார்த்துருப்பேன். ஆமா நான் பண்ணிட்டேன். பாருங்க. ஏய் நீ பேசாத. யாரு பேசாத? ஓபன் பண்ணு. எங்க மக்களா உங்க மக்களா நீ தான் உத்தரவு போட்டிருக்க. என்னை பார்த்து கண்ணீர் புகை அடிக்க சொல்லி நீ தான் உத்தரவு போட்டிருக்க. நீ தான் கண்ணீர் புகை அடிக்க சொல்லியிருக்க. இல்ல சுட சொல்லியிருக்க. வேற என்ன? உன்னை ஊரா சொல்லுது. நீ ஒரு கைக்கூலி. ஜெயலலிதாவுக்கு கைக்கூலி. ஜெயலலிதாவுக்கு நீ கைக்கூலி. நீ ஜெயலலிதாவு கைக்கூலி. என்னையா சுத்தி உழைச்சலாம் இருக்கீங்களா? போலீஸ் என்ன நோக்கம்? கொலைபடி அடிக்கலாம் நினைக்கிறீங்களா? மரியாதையா போயிருங்க. நீ அடிக்கலாம் நினைக்கிறீங்களா? நீ எந்த போலீஸ் எஸ்பி வந்து நீ வந்து சுத்திருவியா? நீ அடிக்கிற பழைய சுடலாம் நினைக்கிறியா? மரியாதை போறோம். கம்ப பிடிச்சி அடி போறாங்க. நீ போறியா இல்லையா? நீ போறியா இல்லையா? போறியா இல்லையா? போறியா இல்லையா? கொலைபடி எவ்வளோ கம்ப கொண்டு எறிவோம். பிரச்சனை வர்றேன். மரியாதை போயிடு. எஸ்பி நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம். மரியாதை போயிரு. எஸ்பி ராவடி கிளை மாறி வச்சுக்கோங்க. பட்டத்துக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை வச்சு வீடியோ மூலம் எடுக்கணும்னு சொல்லும்போது பாடியை வாங்க வேண்டாம்னு அவங்க முடிவெடுத்தாங்க. சசிபெருமாள் மகன், அவன் சசிபெருமாள் தம்பி. சர்க்கார் சொன்னதை அவங்க கேட்கல. என் தந்தையின் கனவுப்படி கடைகளை மூடணும், மதுக்கடைகளை மூடணும், அவர் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளணும். பெத்த தகப்பன் இறந்து கிடக்கிற உடலை வாங்காம போற தியாக சித்தம் அது சசிபெருமாள் மகனுக்கும் தம்பிக்கு தான் வர முடியுமே தவிர சாதாரண மனிதர்களுக்கு வராது. இதன் பிறகு சேலத்துக்கு சென்று இன்று காலையில் அறவழியில் காந்திய வழியில் உண்ணாவிரதம் இருப்பதற்காக போற சசிபெருமாள் மகன் விவேக்கையும் சசிபெருமாளினுடைய மகள் 11 வயது நிரம்பிய கவியரசியையும் காந்தி சிலை கீழே பலாத்காரமாக போலீசார் கையை பிடித்து இழுக்க எங்கள் மாநகர செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்தராஜ் தடுக்க அவரே அடிச்சிருக்காங்க. இப்ப கைது பண்ணியாச்சு. கைது பண்ணுவதற்கு எப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கு? உண்ணாவிரதம் இருந்தார், உயிருக்கு ஆபத்து, நாங்க சொல்லியும் கேட்கல, அவரை உயிரை காப்பாத்துக்காக கைது பண்ணி கொண்டு நீங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம். உண்ணாவிரதம் அவங்க அப்பாவை இப்படித்தான் காந்தி சிலை கிட்ட கடற்கரையில கைது பண்ணாங்க. இப்பொழுது இந்த செயலை மன்னிக்கவே முடியாதது. நான் தமிழக மக்களை கேட்கிறேன், உங்க பிள்ளை குட்டிகளுக்காக, உங்க வாழ்க்கைக்காகத்தானே சசிபெருமாள் செத்து போனார். உங்க எதிர்காலத்துக்காகத்தானே, அரசியலுக்காகவா? இந்த நாடு கெட்டு போயிடக்கூடாது, வருங்கால சந்ததி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தன்னையே அழிச்சுக்கிட்டாரே, அவர் சமங்க கிடக்குது, ஆசாரிகள் ஆஸ்பத்திரியில கிடக்குது. நான் இளைஞர்களை கேட்க
வாங்க. கடைகள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். மாணவர்களை அழைக்கிறேன், படிக்கிற மாணவ தம்பிகளை அழைக்கிறேன். 95% மாணவர்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகல. 5% பேர் தான் கடை இருக்கிறதுனால குடிக்கிறான், ரோட்ல கடை இருக்கிறதுனால குடிக்கிறான். இந்த மாணவர்களை அழைக்கிறேன். இந்த தமிழ்நாடு வீர உணர்ச்சிக்குரிய தமிழ்நாடு வீண் போகாது. வீர மானத்தோடு வாழ்ந்த தமிழகம் பட்டு போய்விடவில்லை என்பதை நிரூபிக்க வாருங்கள் மாணவர்களே. முத்துக்குமார் ஏற்றிய உணர்ச்சி உங்க உடம்புல ஓடுதில்லை. மதுக்கடைகள் எல்லா இடங்களும் அடைக்கப்பட வேண்டும். தெருவுக்கு வாருங்கள், மதுக்கடைகள் மூடுவதற்கு வாருங்கள். நேரடியாக களத்துக்கு வாருங்கள். இந்த சர்க்கார் திமிர் பிடித்த சர்க்கார், ஆணவம் பிடித்த சர்க்கார், அகம்பாவத்தின் உச்சத்தில் இருக்கிற ஜெயலலிதா சர்க்கார். இல்லாவிட்டால் செத்து கிடக்கிற டெட் பாடி அங்க இருக்கிற போது மகனை போய் கைது செய்வார்களா? 11 வயது மகளை கைது செய்வார்களா? காவல்துறையை நான் கண்டிக்கவில்லை. அவர்கள் மேலே எஜமானி போடுகிற உத்தரவை செயல்படுத்துகின்ற வேலைக்காரர்கள். இதவன் இருக்க கணைய நோவாரே. கலிங்கப்பட்டியில இந்த டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு, கடையை வைக்கக்கூடாது 2002ஆம் வருஷத்துல என் தம்பி வைரவிச்சந்திரன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா ஏகமனதா தீர்மானம் போட்டு எங்க ஊர்ல டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாதுன்னு கலெக்டர் தீர்மானம் போட்டு போய் கொடுத்தான். அதன் பிறகு பலமுறை முறையீட்டாகிவிட்டது, பல கூட்டங்களில் பேசியாகிவிட்டது. இப்பெல்லாம் டாஸ்மாக் கடையை தேமுதிக தோழர்கள் உடைச்சாங்கன்னு செய்தி வந்திருக்கு மெட்ராஸ்ல. எங்க ஊருக்காரங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல உடைக்க முடியாதா? இத்தனை வருஷத்துல நேற்றுக்கு 5000 பேர் வந்தாங்களே, அந்த கடை மேல ஒரு கல்லாவது விழுந்ததா? தமிழக மக்கள் யோசிக்கணும். நாளைக்கு இதெல்லாம் யோசிக்கணும். வன்முறை ஈடுபடலையே நாங்க. இதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில 300 போலீஸை கொண்டாந்து போட்டு கடையை இப்ப திறந்துட்டாங்க. காலையில வம்புக்கு என் கிராமத்துல எந்த போராட்டத்துக்கு நான் தலைமை தாங்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையில் 51 வருஷத்துல வரல. இந்த ஊர்ல ஒரு 5% எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்களையும் நான் மதிக்கிறேன். எங்க ஊர்ல அரசியல் கட்சி கூட்டம் போட்டு 30 வருஷம் ஆச்சு. நான் அரசியலே எங்க ஊர்ல பேச மாட்டேன். எல்லா சாதியும் இருக்கு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். ஊரே இந்த கடை வேண்டாம்னு சொல்ற பிறகு திறப்போன்னு கொண்டாந்து ஜெயலலிதாவினுடைய உத்தரவின் மேல தெரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஆட்கள் இருக்காங்க. நேற்று சாயங்காலத்துக்கு மேல டிஸ்கஷன் நடந்து சீஃப் மினிஸ்டர் கலிங்கப்பட்டியில கடையை திறங்கன்னு உத்தரவு போட்டு திறந்திருக்காங்க. அதிகாரிகள் பாவம் போலீஸ் என்ன செய்யும்? அவங்க சொல்ற மேல எஜமானி உத்தரவை செயல்படுத்துற நிலைமையில் இருக்காங்க. இப்ப பொதுமக்களை கேட்கிறாங்க, எங்க நெத்தியிலே அவன் அந்த கடையை திறக்கிறதா? பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில பொறுமைக்கும் எல்லை உண்டு. நான் இதுவரை என் பொது வாழ்க்கையில் எந்த வன்முறையிலும் ஈடுபட்டதில்லை, இனியும் ஈடுபட மாட்டேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.